வணக்கம். என் பேர் டாக்டர் புருதவன். இன்றைக்கு இந்த வீடியோவுல நாங்கள் மில்லட்ஸ் பற்றி பேச இருக்கிறோம். நாம் அடிக்கடி இணையத்தில் கட்டுரைகளில் படிக்கிறோம். மில்லட்ஸின் இந்த நன்மைகள், அந்த நன்மைகள் என்று மற்றும் நாம் அறிந்தோ அறியாமலோ மில்லட்ஸ் சாப்பிடத் தொடங்குகிறோம். இப்போது என்னிடம் இருப்பது நல்லதுதான். அது ஏதாவது நல்லதா? உங்களுக்கு தெரியும் இதற்கான பதில். உங்களுக்கு தோன்றும் எல்லோருக்கும் நல்லது என்றால் அது நமக்கும் நல்லது என்று. ஆனால் அது அவ்வாறு இல்லை. பாகிஸ்தான் நோயாளிகள் மில்லட்ஸ் சாப்பிடக்கூடாது என என் கருத்து. என்னை ஏன் சாப்பிடக்கூடாது என்பதை பார்க்கலாம். நாம் இதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். மில்லட்ஸில் என்ன இருக்கிறது என்றால், அதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது, கார்போஹைட்ரேட் குறைவாக உள்ளது, புரதச்சத்து கொஞ்சம் அதிகமாக உள்ளது மற்றும் மற்ற தானியங்களுடன் ஒப்பிடும்போது சிறந்ததாக கருதப்படும் வைட்டமின்கள் உள்ளன. வயிற்றுக்கும் குடலுக்கும் நல்லது. ஆனால் பார்கின்சன் நோயாளியின் உடலில் என்ன நடக்கிறது என்பதை நாமும் புரிந்து கொள்வோம். நோயாளியின் மூளையில் டோபமின் சுரப்பு குறைந்து வருகிறது. ஏனெனில் மூளையின் செல்கள் இறந்து கொண்டிருக்கின்றன. அவை சேதமடைந்து கொண்டிருக்கின்றன. இதனால் அவை டோபமினை குறைவாக வெளியிடுகின்றன. டோபமின் குறைந்து கொண்டே போகிறதால் மூளையின் தசை ஒருங்கிணைப்பு குறைந்து கொண்டே போகிறது மற்றும் கைகளிலும் கால்களிலும் நடுக்கம் வருகிறது. நோயாளியின் எடை குறைந்து கொண்டே போகிறது. அப்படி அவர் பலவீனமாகி வருகிறார். இப்போது நான் நோயாளிக்கு சிறுதானியங்களை கொடுத்தால் அவரது எடை அதிகரிக்குமா குறையுமா? அவர் மேலும் பலவீனமாகி விடுவாரா? நான் என்ன செய்ய வேண்டும் என என் நோயாளிக்கு அவரை ஆரோக்கியமாக்க வேண்டும், எடையை அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் எடை குறைகிறது நாம் சாப்பிடும்போது, நாம் கோதுமை அரிசி சாப்பிடும்போது எடை அதிகரிக்கிறது பெரும்பாலான நேரங்களில். ஆகையால் நாம் ஒரு நோயாளியை சிறுதானிய உணவில் வைத்தால் அவர் சிறுதானிய உணவை சாப்பிட்டு வருகிறார் என்று கூறுகிறார். இதை எல்லாம் சாப்பிட வேண்டும். அப்போது சில நோயாளிகளுக்கு நாம் ஒரு பெரிய சிக்கலை காண்கிறோம். நோயாளியின் மீட்பு கடினமாகிறது. ஏனெனில் அது மிகவும் விரைவாக நடக்கிறது. வயிறு மிகவும் விரைவாக காலியாக ஆரம்பிக்கிறது. அப்போ நாம என்ன செய்வோம்? நாம் நமது சிறுதானிய உணவை மாற்றி மீண்டும் கோதுமை உணவுக்கு அல்லது அரிசி உணவுக்கு திரும்புவோம். ஏனெனில் இதனால் என்ன நன்மை கிடைக்கிறது என்றால் அது அதிகமாக இருக்கும். அதனால் நோயாளி கொஞ்சம் சாப்பிடுகிறார். நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நமது உணவில் காய்கறிகளின் அளவை அதிகரிக்க வேண்டும். அதாவது நாம் எப்போதும் சப்பாத்தி சாப்பிட பீட்ரூட் சப்பாத்தி சாப்பிடுங்கள், கீரை சப்பாத்தி சாப்பிடுங்கள், கேரட் சப்பாத்தி சாப்பிடுங்கள். ஆனால் சாப்பிடக்கூடாது கேரட், முள்ளங்கி, வெங்காயம், கோவா போன்ற எந்த காய்கறியையும் சேர்த்து சாப்பிடுங்கள். உங்களுக்கு குறைவாக வறுக்க வேண்டும். குறைவாக வறுத்தால் இருக்கும். நான் தடை செய்யவில்லை. ஆனால் முயற்சி செய்யுங்கள். சப்பாத்தியை தவாவில் வறுக்காமல் வெள்ளை வெண்ணெய் குறைவாக எடுத்துக் கொள்ளுங்கள். சாப்பிட முடிகிறதோ அவ்வளவு சாப்பிடுங்கள். சாப்பிடுங்கள். ஏனெனில் எனக்கு உங்களுக்காக உங்கள் மூளைக்கு வைட்டமின், புரோட்டீன் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். உங்கள் உணவில் இவையெல்லாம் இருந்தால் மட்டுமே அது உங்கள் மூளைக்கு சென்றடையும். ஆகையால் நீங்கள் மெலிடஸ் மீது கவனம் செலுத்தாமல் உங்கள் காய்கறிகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் உங்கள் உணவில் தானியங்களை சேர்க்க வேண்டும். குறைவாக சேர்க்க வேண்டும். சதவீத அடிப்படையில் இப்போது நீங்கள் புரோட்டா தயாரிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சிறிதளவு மாவை எடுத்தீர்கள் மற்றும் சிறிதளவு காய்கறிகளை எடுத்தீர்கள். அதாவது அது 50-50% ஆகும். இப்போது நான் இரண்டையும் ஒன்றாக கலந்து பரோட்டா செய்தேன் மற்றும் சாப்பிட்டேன். எனது புரோட்டாவின் உள்ளே சோகோல் புரோட்டா தந்தூரி புரோட்டாவின் உள்ளே 50% காய்கறிகள் தான். இப்போது காய்கறிகள் எனக்கு நல்லதும் கெட்டதும் ஆகும். அதன் உள்ளே என்ன இருந்தது என்றால் அதில் நார்ச்சத்து குறைவாக இருந்தது. அதில் புரதம் நல்ல அளவில் இருந்தது. இப்போது உடலில் சென்று சேரும்போது டோபமின் வெளியேறுகிறது. ஏனெனில் சர்க்கரைவும் கார்போஹைட்ரேட் தான். சர்க்கரை எவ்வளவு நல்லதாக உணரப்படுகிறது, உடலுக்கு நல்லதாக இருக்கும்போது நீங்கள் அதை நிறுத்தாமல் விடக்கூடாது. நீங்கள் எப்போது சாப்பிடுகிறீர்கள்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். டோபமின் தொடர்ந்து வெளியேறும். நீங்கள் சாப்பிடும்போது உடலுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் குறைவாக கிடைக்கும். உடல் காத்திருக்கும். மூளை சீராக இருக்கும். டோபமின் குறைவாக வெளியேறும். அதிகமாக தெரியாது. தயவு செய்து உங்கள் உணவு குறிப்பை கைவிடுங்கள். அது உங்களுக்காக இல்லை. எவருக்கு எடை அதிகமாக இருக்கிறதோ அவர் எடையை குறைக்க வேண்டும். எந்த பிரச்சனையும் இல்ல. அது உங்களுக்காக இல்ல. சரி, இந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக் கொள்வோம். உங்கள் உணவு பழக்கங்களில் மிகவும் ஆர்வமாக இருக்க ஆரம்பிக்கிறீர்கள். நான் ஒப்புக்கொண்டேன். உணவை தவிர்க்க முடியாது. எனக்கு பிச்சை பிடிக்காது. உணவு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடித்த காய்கறி, உங்களுக்கு பிடித்த உணவு, அது வீட்டில் தயாராகி இருந்தால் அதை நீங்கள் சாப்பிட வேண்டும். சோலே போடே தடை செய்யப்பட்டுள்ளது. சமோசாக்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. நண்பரே, ஒரு ஆர்வத்தின் முன் ராஜ்மா சாதமும் சோள சாதமும் சாப்பிட வேண்டும் போல் இருக்கும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி, நிறைய சாப்பிடுவேன் என்றால் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கெடுக்க வேண்டாம்.
நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் அதுவே போதும். நீங்கள் உங்கள் அமர்வுகளில் ஏதேனும் ஒன்றை நடத்தினால் அது பயனற்றது. நான் இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், இப்படி சாப்பிடுவேன், இந்த உணவால் இப்படி ஆகிறது, அந்த உணவால் அப்படி ஆகிறது. அப்படியென்றால் நோயாளி நீங்கள் யாரையும் குணமாகும் என்று பார்த்ததே இல்லை. விதி வைத்து பாருங்கள். சிந்தித்து நீங்கள் எப்போதாவது பார்த்தீங்களா? நான் இதை செய்தேன். நான் இதை நோயிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் என்று. நீங்கள் மிகவும் அதிகமாக அழுத்தினால் உங்கள் உடல் பாதிக்கப்படும், குணமாகாது. சரி, அழுத்தம் ஒரு காரணத்திற்காக ஏற்படுகிறது. அதன் பின்னால் ஒரு காரணம் உள்ளது. இந்த உணவால் இது நடக்கும் என்பதால் அதை தடை செய்கிறோம். உதாரணமாக, பாகிஸ்தான் நோயாளிக்கு நாம் புளிப்பானதை தடை செய்கிறோம். ஆரஞ்சு, மாம்பழம் நிறுத்துகிறோம். ஏனெனில் உணவால் மருந்தின் மீது தாக்கம் ஏற்படுகிறது மற்றும் மருந்து வேலை செய்ய முடியாது. நீங்கள் மருந்து இல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மருந்தை எடுத்தால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். மருந்தின் விளைவுகள் கிடைக்காது. அதை தடை செய்கிறோம். அதன் பின்னால் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணம் ஏன் என்பதை விளக்க வேண்டும். உங்கள் எடை அதிகமாக இருந்தால் உங்களுக்கு உணவில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் உடலின் உள்ளே எரிசக்தி நிலையை உயர்வாக வைத்திருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் குறைவாக உணவு எடுத்துக்கொண்டால் அல்லது மாற்றம் செய்து உணவு எடுத்துக்கொண்டால் உடலில் பலவீனம் ஏற்படுகிறது. நடக்க, எழுந்து உட்கார பிரச்சனை ஏற்படுகிறது. வலி அதிகரிக்கிறது. அப்படியானால் அந்த உணவை தவிர்க்கவும். இந்த மாதிரியான காரியங்களை நீங்களாகவே செய்யாதீர்கள். சரி. எனவே நான் நம்புகிறேன் இந்த வீடியோ மூலம் பாகிஸ்தான் நோயாளிகளில் ஏற்படும் பாதிப்புகளை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்னும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால் பெரும்பாலும் கேட்கலாம். ஆனால் செல்லும் முன் நான் விரும்புகிறேன் நீங்கள் சில பாகிஸ்தான் நோயாளிகளை சந்திக்க வேண்டும்.